அண்மைச் செய்தி தமிழகம் முழுவதிலும் இருக்கக்கூடிய 2300 ஏரிகள் உலக வங்கி உதவியுடன் ஆழப்படுத்தி பழைய நிலைக்கு மீட்கப்பட இருப்பதாக தமிழக அரசு தகவல் ஒன்றை தெரிவித்திருக்கிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் வழங்கிட கேட்கலாம். வணக்கம் சுரேஷ். சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு சார்பில் என்னென்ன வாதங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது? வணக்கம். மழைக்காலங்களில் மழைநீர் அண்டை மாநிலங்களுக்கு பாய்வதையும் வீணாக கடலில் கலப்பதையும் தடுக்கும் வகையில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய 234 பகுதிகளிலும் உள்ள ஏரி கால்வாய்களை ஆழப்படுத்தி உரிய இடங்களில் ஆழ்துறை கிணறுகளை அமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையுடன் தேவராஜன் என்பவர் ஒரு பொதுநல வழக்கை தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கு தலைமை நீதிபதி கங்கா பூர்வாலா மற்றும் நீதிபதி பரத சக்கரவர்த்தி அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது தமிழக அரசு தரப்பில் நீர்நிலை ஆக்கிரமிப்புகளை அகற்றி தூய்மைப்படுத்த எடுத்த நடவடிக்கைகள் குறித்து பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. மேலும் அந்த பதில் மனுவில் நீர்நிலை ஆக்கிரமிப்புகளை அகற்றி பாதுகாப்பது தொடர்பாக உயர்நீதிமன்ற உத்தரவின்படி 3 குழுக்களை அமைத்து 2022ஆம் ஆண்டு அரசாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் கடந்த ஜூன் மாத புள்ளிவரப்படி 20,150 ஆக்கிரமிப்புகளை அகற்றி 7,569 ஏரிகளை ஆக்கிரமிப்பை அற்றவர்களாக பராமரித்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அண்டை மாநிலங்களுடன் நீர் பங்கீடு தொடர்பான ஒப்பந்தங்கள் மீறப்படும் பட்சத்தில் தமிழகத்தினுடைய உரிமையை பாதுகாப்பதற்கு உரிய அமைப்பை நாடி வருவதாகவும் அந்த பதில் மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீர்நிலைகளை பழுதுபார்ப்பு மறுசீரமைப்பு திட்டத்தின் கீழ் தமிழகம் முழுவதும் 2300 ஏரிகளை உலக வங்கி உதவியுடன் ஆழப்படுத்தி பழைய நிலைக்கு மீட்கப்பட உள்ளதாகவும் அந்த பதில் மனுவில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அரசு தரப்பு விளக்கத்தை பதிவு செய்து கொண்ட நீதிபதிகள் மனுதாரர் எந்த பகுதியில் தனது கோரிக்கையை நிறைவேற்ற கோருகிறார் என்று குறிப்பிட்டு தெரிவிக்காத நிலையில் பொதுவான உத்தரவு பிறப்பிக்க முடியாது என்று கூறி வழக்கை முடித்து வைத்திருக்கிறார்கள். விரிவான விவரங்களுக்கு நன்றி சுரேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.